தனியார் பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் பகிஷ்கரிப்பு நாடு முழுவதும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் மக்களின் போக்குவரத்து தேவை கருதி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில் சேவைகள் இன்று இடம்பெற்றன. 6100 பஸ்கள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் பொது போக்குவரத்து சேவைக்கு இடையூறு விளைவித்த சேதங்களை ஏற்படுத்திய மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்ட சில சம்பவங்களும் பதிவாகின. நீர்கொழும்பு நகரில் தனியார் பஸ் ஊழியர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகள் நீர்கொழும்பு கல்கந்த ரயில்வே கடவை வரை இவ்வாறு பேரணியாக சென்றனர். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியை மறைத்து இவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதுடன் இதனால் கொழும்பு கோட்டையிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்த ரயில் நீர்கொழும்பு கல்கந்த பகுதியில் நிறுத்தப்பட்டது. අපි කියන්නේ මිනිස්සු ගැන හිතලා ඔය ට්‍රේන් එකේ එන මිනිස්සු රුපියල් 10ක් සීසන් එක අරන් එන්නේ. ඒක අපි පිළිගන්නවා මාත්‍යා. මිනිස්සු කොහොමද මිනිස්සු පල්ලිය මේකට? ආණ්ඩුව මේවා. இன்று மாலை வரை அவர்கள் அங்கு எதிர்ப்பில் ஈடுபட்டமையினால் புத்தளம் ரயில் மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கு ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு நடவடிக்கை எடுத்தது. சிலாபம் நகரில் வழமை போன்று போக்குவரத்தில் ஈடுபட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட சாரதிகளுக்கிடையில் முருகல் நிலை ஏற்பட்டது. குளியாப்பிட்டியவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்ஸின் மீது இன்று காலை 5:10 மணியளவில் குளியாப்பிட்டிய கீதவெல்ல பகுதியில் வைத்து கற்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவத்தின் போது பஸ்ஸில் பயணித்த 2 பயணிகள் காயமடைந்த நிலையில் குளியாப்பிட்டிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அதிவேக வீதியில் நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் சொகுசு பஸ் ஒன்றின் மீது நீர்கொழும்பு பகுதியில் இன்று அதிகாலை கற்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கதிர்காமத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஒன்றின் மீதும் நேற்று நள்ளிரவு தங்காலையில் கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தங்காலையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஒன்றின் மீது மாத்தரை தல்லரம்பு பகுதியில் கற்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பஸ்ஸின் சாரதி காயமடைந்துள்ளார். கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்ஸின் மீது வரக்காபுல ரதாவடுன மற்றும் வருளவத்து ஆகிய பகுதிகளில் கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் மீது நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலை கல்வீச்சுக்கள் மேற்கொள்ளப்பட்டமையினால் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களுக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோருடன் நாம் கலந்துரையாடினோம். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடி போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியாத இடங்களில் ராணுவ பாதுகாப்பை நாம் கோரினோம். அதனால் இவ்வாறான சிறிய சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. எமது பஸ் சேவையை தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம்.